Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த மாதிரி கியூட்டான பவ் ஹேர் பேண்ட் எப்படி வீட்லயே செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். இது நம்ம ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பாருங்க. இப்போ இந்த ஹேர் பேண்ட் செய்யறதுக்கு இந்த மாதிரி நான் ரிப்பன் எடுத்துக்கிறேன். and then அந்த ரிப்பனை உங்களுக்கு ஏத்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி வெச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு and then உங்க ஹேண்டை வந்துட்டு இந்த மாதிரி வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு ஒரு சைடு ஆஃப் தி ரிப்பனை இந்த மாதிரி கையில ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு and then ரிப்பனை இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வாங்க மேலே கீழன்னு சொல்லி ஒரு இன்ஃபினிட்டி ஷேப் மாதிரி இருக்கும். எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. வீடியோல நான் எப்படி பண்றேங்கறத நல்லா பாருங்க. மேலே கீழ நான் இது மாதிரி ஒரு 3 டைம்ஸ் ரோல் பண்ணிக்கிறேன். 3 டைம்ஸ் ரோல் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இது வந்து ஒரு நாட் மாதிரி போட போறோம். இப்போ ரோல் பண்ண எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நாட் மாதிரி போடணும். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சுத்திக்கோங்க. சுத்திட்டு அந்த ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணோம் இல்லையா அந்த சைடு வந்துட்டு தனியாக தான் இருக்கணும். மீதி எல்லாத்தையும் மட்டும் தான் ஒரு நாட் மாதிரி போட போறோம். இந்த மாதிரி சுத்தினதுக்கு அப்புறமா நான் போடுற மாதிரியே நாட் போடுங்க. வீடியோவில் நல்லா நோட் பண்ணுங்க நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பதான் புரியும். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு ஃபுல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க நல்லா. சோ அவ்வளவுதான். நான் இன்னொரு தடவை கூட ரிப்பீட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்க கையை இந்த மாதிரி வெச்சுக்கணும். and then one side of the ribbon இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி சுத்தி ரோல் பண்ணிட்டே வாங்க. ஒரு 3 டைம்ஸ் பண்ணணும். 3 டைம்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஒரு நாட் மாதிரி போடணும். அதுக்காக இந்த மாதிரி சுத்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணது தனியாக தான் இருக்கணும். ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நாட் போடுங்க. நாட் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து கை விட்டு வெளியே எடுத்துடலாம். கையிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி இந்த பவ்வோட லேயர்ஸ்லாம் வந்து தனியாக அப்படி எடுத்து விடுங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் கீழே அன்ஈவனாக இருக்கிறத வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஈவனாக கீழே கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணுங்கள். கிராஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் கிடச்சிடும். தென் ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். and then என்கிட்ட இந்த மாதிரி ஒரு pearl ஸ்டிக்கர் இருந்துச்சு. அதை வந்து சென்டரில் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அது ஆப்ஷனல் தான். அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். and then உங்ககிட்ட இருக்க ஹேர் பேண்ட் அதாவது எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்கள் பெருசாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், அது உங்கள் விஷ் தான். and then ஃபெவிக்விக் நான் யூஸ் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட க்ளூ கன் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் நிறையா போட்டுட்டேன், நீங்கள் கம்மியாக போடுங்க. இப்போ நான் பேண்டை எடுத்துட்டு இது மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கை எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், க்யூட்டான பவ் ஹேர் பேண்ட் நம்ம வீட்லேயே செஞ்சுட்டோம். உங்ககிட்ட ஒரு ஹேர் பேண்டும் இந்த மாதிரி சாட்டின் ரிப்பனும் இருந்ததுனாலே போதும். இந்த சாட்டின் ரிப்பன் வந்து விலை கம்மி தான். அண்ட் நான் இன்னொரு கலர்லேயும் நான் பண்ணியிருந்தேன், அதையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் இன்னும் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. உங்கள் எல்லோரும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.